வெல்கம் டு விஜிஸ் குயிக் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் புரோட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல 3 கப்பு மைதா எடுத்துக்கலாம். புரோட்டா சாஃப்டாக வர்றதுக்காக நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 7-8 நிமிஷம் போல் மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். மாவு நல்லா மெதுவாக வந்துருச்சு. இது இன்னும் நல்லா 1 மணி நேரம் போல் நல்லா ஊறணும். மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தேவையான அளவு எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு வச்ச உருண்டை மேலே எல்லா இடத்துலையும் கரெக்டாக விழுற மாதிரி எண்ணெயை விட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இது திரும்ப 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு 20 நிமிஷம் போல். இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவை சப்பாத்தி கட்டையிலையும் நல்லா இழுத்து தேய்க்கலாம். கையாலையும் அழுத்தி விரித்து விடலாம். அது எப்படிங்கிறத அடுத்தது செஞ்சு காட்டுறேன். மாவை நல்லா இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிடணும். லைட்டாக ஆயிலை விட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ ஒரு பக்கமாக எடுத்திங்கன்னா மடிப்பு விழுந்த மாதிரி வரும். அதை அப்படியே சுருட்டி விட்டுருங்க. நுனிப்பகுதியை அடிப்பக்கமாக சொருகி விட்டுருங்க. அடுத்தது கையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா இழுத்து விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் இன்னமும் ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு உள்ளங்கையால் லைட்டாக அழுத்தி விடுங்க. இது இப்போ எடுத்து கல்லில் போட்டுடலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. இது அடிக்கடி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பொன்னிறமாக வர வரைக்கும். அவ்வளோதாங்க, புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது லேயராக வரத்துக்காக நல்லா தட்டி விட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த புரோட்டாவை சிக்கன் குருமாவோடு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு சிக்கன் குருமா ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.